விநாயகர் சதுர்த்தி அன்று கொழுக்கட்டை படைக்க காரணம் என்ன தெரியுமா? முன்னொரு காலத்தில் ஞானபாலி என்ற மன்னன் ஒருவன் இருந்தான். இவன் விநாயகரின் தீவிர பக்தனாக இருந்து வந்தான். ஒருமுறை இவனுடைய நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. அதனை சரி செய்ய ராஜகுருவின் ஆலோசனைப்படி யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியே மேனகை செல்வதை பார்த்த மன்னன் யாகத்திலிருந்து எழுந்து அவள் பின்னே சென்றான். இதனால் யாகம் பாதியில் நின்றதால் அஷ்டதிக்பாலகர்களும் கோபத்துடன் மன்னனை பார்த்து ஒற்றை கண் கொண்ட பூதமாக மாறுவாய் என்று சாபமிட்டனர். அதனால் பூதமாக மாறிய மன்னன் மக்கள் அனைவரையும் கொன்று தின்று வந்தான். இருந்தும் விநாயகருக்கு பூஜை செய்வதை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்தான். பூதத்தின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாவதை கண்ட விநாயக பெருமான் பூதத்துடன் போர் புரிந்து அதை வெற்றி கண்டான். பின்னர் வந்தவர் தாம் வணங்கும் விநாயகர் என்பதை அறிந்த பூதத்தின் மனம் மாறியது. செய்த தவறுக்காக மன்னிப்பு வேண்டி விநாயகருடனேயே இருக்கும் பாக்கியத்தை கேட்டது. பக்தனின் வேண்டுதலை ஏற்ற விநாயகரும் ஞானபாலியை கொழுக்கட்டை வடிவத்தில் மாற்றி விழுங்கினார். இதனாலேயே விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை படைக்கும் பழக்கம் உருவானதாக கூறப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று